மக்கள் பிரச்சினைகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மௌனம் சாதிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் விமர்சித்துள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தின் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டத்திற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி திருவாரூர் மாவட்ட எல்லையான கொல்லுமாங்குடியில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் நெல் பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கீரங்குடி கிராமத்தில் குறுவை சாகுபடி பணிகளில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளை பார்த்து வாகனத்தை நிறுத்திய அவர் வயலில் இறங்கி அங்கு வேலை செய்து கொண்டிருந்தவர்களுடன் கலந்துரையாடினார். அதையெல்லாம் எவ்வளவு களை வண்டி வருது சொல்லுங்க, நல்ல வண்டியை சொல்லுங்க. களை எவ்வளவு வண்டி இருக்குல்ல, இவ்வளவு களை வருது, காஞ்சி போடுறதுனால சொல்லுங்க. காஞ்சி போனதுனால தண்ணி இல்லாம அது போல வருது. மழை மழை இல்ல, மழை பெஞ்சா வெயில் அதிகமா இருக்கு. ஒரு 10 நாள் சரி வரமா. இதைத் தொடர்ந்து கொல்லுமாங்குடி பகுதியில் முன்னாள் அமைச்சர் காமராஜுடன் எடப்பாடி பழனிசாமி மாட்டு வண்டியில் ரோடு ஷோ நடத்தினார். பின்னர் கொல்லுமாங்குடியில் நடந்த பரப்புரையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி மக்கள் பிரச்சனைகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மௌனம் சாதிப்பதாக மீண்டும் விமர்சித்தார். இன்னைக்கு மௌனம் சாதிக்கிறீங்க, மக்களுடைய பிரச்சனை கூட இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. நீங்க எப்படி உங்களை நம்புவாங்க? இந்த பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகம். சிந்திச்சு பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த உறுப்பினர்கள் இவ்வளவு பெரிய கட்சி, மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருந்த கட்சி, மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு எடுத்துச் சென்றிருந்த கட்சி இன்றைக்கு தேய்ந்து கொண்டிருக்கின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.